ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது போட்டு வாங்க முடியுதான்னு பாக்குறேன். இவன் எதுக்குடா கால் பண்றான்? யாரா? மது. டேய், எடுக்கலன்னா டவுட் வரும். அட்டெண்ட் பண்ணி பேசு. ஆனா சேலத்துல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோ. சொல்லு மது. என்ன ரவி, சேலத்துல செட்டில் ஆயிட்டீங்களா? பொழுதெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில எந்திரிச்சோன்னு ஜீவா ஆபீஸ் போயிடுறான். மயில் வந்து கிளாஸ்க்கு போயிடுறா. நானும் முரளியும் ஜாலியா ஊர் சுத்திட்டு தானே இருக்கோம். சாப்பாடுலாம் எப்படி? மயில் சமைச்சிட்டாளா இல்ல வெளியில தானா? கடையில தான் சாப்பிடுறோம். எதுக்கு படிக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சென்னை கோயம்பேடு வந்துருச்சு, இறங்குறோம்னா இறங்குங்க. கோயம்பேடு வந்துருச்சு, இறங்குறோம்னா இறங்குங்க. கோயம்பேடு மார்க்கெட்ல இறங்குறோம், இறங்கிக்கங்க. சீக்கிரம் இறங்குங்க. ஹலோ. ஓகே ரவி, நான் வச்சிடுறேன். மது, என்ன விஷயமா போன் பண்ண? முக்கியமா எதுவும் இல்ல, சும்மாதான். ஓகே பாய். என்னடா? சரி வா. ஐயோ ராஸ்கல்ஸ். ஏய் மது, என்னாச்சு? ரவியும் முரளி சென்னையில இருக்காங்கக்கா. ஜீவாவும் மயிலும் தனியா இருக்கணும் தான் அவனுக்கு கிளம்பி போயிருக்கானுங்க. எனக்கு அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சேலத்துல இருக்குன்னு போய் சொல்றானுங்கப்பா. நாம அவங்க சேர்ந்துட கூடாதுன்னு பிரிக்க போராடிட்டு இருக்கிறோம். இவனுங்க என்னடான்னா அவங்கள சேர்த்து வைக்க வழி பார்க்கறானுங்களோ? ஆமாப்பா, அவங்க 2 பேரையுமே தனியா விட்டா நான் பயந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும். என் வாழ்க்கையை காப்பாத்தணும்னா நான் இப்பவே சேலத்துக்கு கிளம்புப்பா. ஏய் மது, மது. யார் நீங்க? என்டி கொரியர்ல இருந்து வந்திருக்கோங்க. இங்க கையலுங்கிறது யாரு? நான் தான். உங்க பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? ஏன் பேருக்கா? வாய்ப்பு இல்லையே. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்களா? கயல்வெளி டாக்டர் ஆஃப் கோமதி, பட்டிப்பாடி, ஏற்காடு. இந்த அட்ரஸ் தானே? ஆமா. கயல்ங்கிறது நீங்க தானே? ஆமா. அப்ப இது உங்களுக்கு வந்ததுதான். புரியுமா? யார் அனுப்பியிருக்காங்க? பாருங்க, அதுலயே போட்டிருக்கும் பாருங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஓகே, தேங்க்ஸ்மா.
ஐயோ அம்மா வராங்க. வீட்டு வேலையை பார்க்காம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருந்தாமா. அதான். மணிக்கணக்குல அப்படி என்னதாண்டி பேசுவீங்க? பொதுவா ஏதாவது பேசிட்டு இருப்போமா. யாரு, எந்த ஊரு? ஐயோ என்னம்மா, என்ன சந்தேகப்படுறியா? உன் ஃப்ரெண்டு யாரு, அவ எந்த ஊருன்னு கேட்டேன். அவ பேரு பூங்குடிமா, நாகலூர். என் கூட ஸ்கூல்ல படிச்சவ. கையை என் பின்னால வச்சிருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இல்லையே, நீ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் வச்சிட்டு இருக்கேன். உன் கைய காட்டு. காட்டுன்னு சொன்ன. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ வாங்கி கொடுத்த போன் தான் பாரு. இந்த மொபைல் வந்ததுல இருந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. அது என்ன கிஃப்ட் பேப்பரு? அது காத்துல பறந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேம்மா. சரி சரி, இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ள போய் வேலையை பாரு. நான் கடைக்கு போயிட்டு வரேன். உட்காருங்க. அண்ணா எங்க மயிலு? ஐயோ சொல்ல மறந்துட்டேன் சார். அவர் மாமியாருக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னு அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. சூழ்நிலையை பார்த்துட்டு 2 நாள்ல வந்துடுறேன்னு சொன்னாரு. சரி, இவ்வளவு நேரம் நீ தனியா வந்த? எனக்கு நீ கால் பண்ணிருந்தா நான் சீக்கிரமா கிளம்பி வந்திருப்பேன்ல. இருக்கட்டும் சார், தனியா இருக்கிறது எனக்கு பழக்கம் தான். உன் தைரியத்தை பத்தி எனக்கு தெரியும் மயிலு. ஆனா இது புது இடம்ல, வாச கதவை கூட நீ உள்பக்கமா சாத்திக்கல. இனிமே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காத, புரியுதா? சரிங்க சார். ஓகே. வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? தயிரும் உப்பு தான் சார் எடுத்துட்டு வரணும். நானே எடுத்துட்டு சரி, வந்துடுறேன். ஓகே மயிலு. மயிலு, இன்னைக்கு எனக்கு செம பசி. நீ வேற சமைக்கிறேன்னு சொல்லிட்டியா? எனக்கு 12 மணிக்கெல்லாம் வயிறு கத்த ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடுங்க சார். நீ உட்கார் மயிலு, 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடலாம். இல்ல சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்போ உனக்கு பசிக்கிறப்ப சொல்லு, என்னால தனியெல்லாம் சாப்பிட முடியாது. சார், உங்களுக்கு பரிமாறிட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன் அந்த சார். கதையே வேண்டாம் மயிலு, எல்லாமே கை கட்டுற தூரத்துல தானே இருக்கு. நாமளே போட்டு சாப்பிட்டுக்கலாம். உட்காரு. நீ உட்கார்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன். உட்காருங்க சார். போட்டுக்கோ.
சார் பாத்து தண்ணி குடிங்க சார். தண்ணி குடிங்க சார். ஓகேவா? சான்ஸே இல்ல மயிலு. லஞ்ச் சூப்பரா இருக்கு. நீ வழக்கமாவே சூப்பரா சமைப்ப, இன்னைக்கு வேற லெவல்ல சமைச்சிருக்க. நல்லா இருக்கா? கொஞ்சம் கடகடன் சாப்பிட்டதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு மயிலு. தேங்க்ஸ். மயிலு என்னாச்சு? மிளகாவை கடிச்சிட்டேன் சார். ஒரு நிமிஷம் இரு. இந்தா இத குடி. இத குடி, காரம் தணிஞ்சிரும். குடி. பாத்து பாத்து குடி 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 குடி. ஓகேவா? ஓகே இல்ல? ஓகே, சாப்பிடு. ஏய், என்ன மயில் இது? மேலெல்லாம் போட்டுட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. நான் ஒழுங்கா தான் சாப்பிடுறேன், பாருங்க. ஏய், என்னாச்சு மயில் உனக்கு? திடீர்னு உன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. அது என்னன்னே தெரியல சார். இத குடிச்சதுல இருந்தே ஏதோ ஒரு மாதிரி எனக்கு பண்ணுது சார். அப்படியே பாத்து மயில். வேணாம் சார், நான் ஸ்டடியா இருக்கேன். என்னாச்சு உனக்கு? மனசு முழுக்க ஒரே சந்தோஷமா இருக்கு சார். இந்த உலகமே அழகா இருக்கு சார். I'm steady. Idiots. என்ன ஏன் சார் திட்டுறீங்க? அட மயிலு, நான் உன்னை திட்டல, என் ஃப்ரெண்ட்ஸை தான் திட்டிட்டு இருக்கேன். அவனுங்க தான் இதுல சரக்க கலந்து வச்சிருக்கானுங்க. அது தெரியாம நான் எடுத்து கொடுத்துட்டேன். சாரி மயிலு. Why sorry sir? Why? இது நல்லா தானே இருக்கு. I'm happy. சரி மயிலு, இதுக்கு மேல உன்னால சாப்பிடவும் முடியாது. நான் வேணா உனக்கு ஊட்டி விடவா? நோ, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், போதும். சரி மயிலு, ஓகே விடு. வா, கை கழுவலாம். இங்க வா. போதுமா? ஓகே. போதையில தான் சில பேர் உண்மையை சொல்லுவாங்கன்னு. மயிலு உண்மையை சொல்றாளான்னு பாப்போமா? மயிலு. எஸ். சரி, நான் இப்ப கேக்குற கேள்விக்கெல்லாம் உன் மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லணும், சரியா? மாத்திலாம் பேசக்கூடாது. ஓகே சார், ஓகே. உனக்கு என்ன பிடிக்குமா? சார், உங்களை யாருக்கு தான் சார் பிடிக்காது? அதை விட மயிலு, என்ன எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ 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 இல்ல இப்படி எல்லாம் காட்ட முடியாது சார். உங்களை அளவே இல்லாம பிடிக்கும். ஏன்னா
நீங்க நல்லவரு சார், ரொம்ப நல்லவரு. என் அக்காவோட கல்யாணத்தை நீங்க தான் பேசி முடிச்சீங்க, அத முன்ன நின்னு நடத்தி வச்சீங்க. எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு என்ன கூட்டிட்டு போய் எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சீங்க. இப்ப படிக்கிறதுக்கு பண உதவியும் செய்றீங்க. இப்ப கூடவே இருந்து தாங்கவும் வச்சிருக்கீங்க. நெசமாவே நீங்க பெரிய மனுஷர் சார், பெரிய மனுஷன். உங்க மனசு வேற யாருக்குமே வராது. சரி சரி சரி. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? உங்களை கட்டிக்க போறவதான் இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி. ஆமா சார், பெரிய அதிர்ஷ்டசாலி. சரி மயிலு, என்ன பத்தி இவ்ளோ பேசுறல்ல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சார்? ஏய், நீ என்ன லவ் பண்றதானே? நீ அமைதியா இருக்கிறதே உன் காதல காட்டி கொடுத்துருது. ஆனா கேக்குறப்பெல்லாம் எதுக்கு மயில ஒத்துக்க மாட்டேங்கிற? உன் காதல சொல்றதுல உனக்கு என்னதான் மயில பிரச்சனை? எனக்கு உங்க மேல காதலே இல்லங்கிறது தானே பிரச்சனை. போதையில கூட இந்த பொய்ய மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்றாள. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன் லவ் நீ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த காரணத்தையாவது சொல்லலாம்ல. காதலே இல்ல, அதனால காரணமும் இல்ல. எனக்கு வர கோவத்துக்கு உன் அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடலாம்னு தோணுது. சரி சரி மயில, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நமக்குள்ள இந்த லவ் டாபிக்கே வேண்டாம், சரியா? ஆனா ஒரே ஒரு உண்மை மட்டும் நீ ஒத்துக்கணும். என்ன திட்டுப்பாறையில நீ தானே காப்பாத்தின. யாரோ வந்திருக்காங்க சார், யாரோ வந்து போட்ட மயிலு, நீ சொல்லு, நீ தானே என்ன காப்பாத்தின. சரி, நான் போய் பாக்குறேன். ஏய், இரு 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 இரு, நீ எங்கேயும் வர வேண்டாம். இந்தா, நீ இங்கே உட்காரு, வா உட்காரு உட்காரு உட்காரு. நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் யோசி. இவ எதுக்கு இங்க வந்தா? மயிலு உண்மையை சொல்ற நேரத்துல கரெக்டா வந்து கிடைச்சிட்டா. ஹாய் ஜீவா. ஹாய். என்ன டல்லா சொல்றீங்க? நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? முக்கியமான சமயத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மது, சொல்லாம சர்ப்ரைஸா வந்திருக்கல்ல, அதனாலதான். உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நீங்க என்ன எதிர்பார்க்கல? ஹாய் மது. மது வந்துட்டியா? நல்ல வேலை நீ வந்துட்ட, இல்லன்னா ஒலர் இருப்பேன். நான் ஒலர் இருப்பேன். என்ன ஒலர் இருப்ப? அது அவ போதையில உளறிட்டு இருக்கால, அத சொல்றேன். சரக்கு அடிச்சிருக்காளா? அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க, அத நான் தெரியாம குடுத்துட்டேன். இவ்வளவு எடுத்து குடிச்சிட்டா. ஓ, இதெல்லாம் அவங்க செஞ்ச வேலையா? ஆமா, அவங்க எங்க? அவங்க ஏதோ அவசர வேலையா சென்னை வரைக்கும் போயிருக்காங்க மது. உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சுல? What do you mean மது? இல்ல, டிஸ்டர்ப் பண்ண யாரும் இல்லனா இவ்வளவு நிம்மதியா படிப்பா. நீ ஆபீஸ் வர்க்க பாப்பல, அத சொன்ன. மது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இவ போதையில தள்ளாடிட்டு இருக்கா, இவள ரூம்ல படுக்க வை, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
ஊசியில கொடுத்தா எல்லாத்தையும் குடிச்சிருவியா? கருமத்தடி குடிச்சு இப்படி நாத்து அடிக்குது. என்ன தடி குடிச்ச?